வணக்கம். அதிமுக தொண்டன் எனும் நான் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் அது. அதுக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட் சிங்கை ஜி ராமச்சந்திரன். வணக்கம் முதல். எப்போ உங்களோட அரசியல் பயணம் ஆரம்பிச்சது? வாட் மேட் யூ கம் இன்டு பாலிடிக்ஸ்? சாதாரண தொண்டனாக இருந்தவர் தான் எங்கள் அப்பா. உங்களோட 1 minute வீடியோ எல்லாருக்குமே அது மிகப்பெரிய கனவு. அந்த கனவு உங்களுக்கு நிஜமாவே இருக்கு. நீங்கள் கேட்குற காட்டிக்கு இது வெளியே தெரியுது. திமுகவோட மொத்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஓட்டா வாங்குறது. படித்தவங்க வந்தால் நல்லா அரசியல் பண்ணுவாங்க. இந்தூர்காரர் வந்தால் அந்தூர்காரன் தான். நான் இது எதுவுமே ஒத்துக்க மாட்டேன். டிஎம்கே மினிஸ்டர்ஸ், டிஎம்கே யார் வந்து உட்கார்ந்தாலும் டேட்டாவோட சொல்ல முடியும். வெள்ளும் தமிழ் பெண்கள் அவங்க சொல்றாங்க, நீங்க கனிமொழிக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டீங்களே, உங்க குடும்பத்திற்கு பொண்ணையே நீங்க வெளில விட மாட்டீங்க, உங்க பையன் தான் வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த காலத்து அளவு கொஞ்சம் சில பேர் இத்தனை வருஷமா நான் போட்டேன்பா அதுக்கே போடுறேன் அப்படிவாங்க. இந்த யங்ஸ்டர் அப்படி இல்லை, நீ சரியா பண்ணா நான் மாத்துவேன் அப்படிமா. ஸோ அதுதான் அந்த பவர். வணக்கம். அதிமுக தொண்டன் எனும் நான் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சி வந்து ஏன் போட போகிறோம், எதுக்கு போட போகிறோன்னு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் அது. அதுக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட் யாருன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்னிப்பெட் தரேன். இவர் ஒரு இளம் பேச்சாளர்னு சொல்லலாம், இளம் தலைமுறை தலைவர்னு சொல்லலாம், இல்லை அடுத்த தலைமுறை தலைவர்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இவர் வந்து ஒரு பேச்சாளராக தெரியும். ஆனால் இவருக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரி இருக்குது. அதிமுகவில் இவர் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அதிமுக தொண்டன் எனும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஏன் இந்த டைட்டில் வச்சோம் அப்படின்னா, அதிமுக நான் பார்த்து வியந்த ஒரு கட்சி. அதாவது சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் ஆகலாம் அப்படிங்கிறது நான் கண்கூட பார்த்த ஒரு கட்சி. அதனால் நானும் இன்னொரு தொண்டனாகவே அடையாளப்படுத்திக்க விரும்புகிறேன். இங்கே இன்னொரு மற்றொரு தொண்டன் வந்திருக்காரு. அந்த தொண்டனோட பேர் சிங்கை ஜி ராமச்சந்திரன். அவரை தான் வரவேற்க போகிறோம். வணக்கம் முதல். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு கேஷுவல் டாக்காகவே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கட்சியை சார்ந்தவங்க, வெளியிலேருந்து பார்க்குற யூத்து, இது எல்லாருக்குமே வந்து ஹூ இஸ் சிங்கை ராமச்சந்திரன் அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் யூத் இன் பாலிடிக்ஸ். உங்களை பார்த்து ஏன் இளைஞர்கள் இன்னும் கட்சிக்குள்ளே வரணும், கட்சி அதிமுகக்குள்ளே ஏன் வரணுங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான் இந்த இன்டர்வியூவோட மெயின் நோக்கமே. முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இவர் எல்லாருக்குமே வந்து நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக தான் தெரியும். ஆனால் இவரோட அரசியல் பயணம் எப்போ ஆரம்பிச்சது, எதனால அவர் அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் 18 வயசுலேயே வந்திருக்காரு. அவர் எப்படி வந்தார், அவர் என்னவாக இருந்தாருங்கிறது டீட்டெயிலாக அவரே சொல்லுவார். நீங்களே சொல்லுங்கள் எல்லாருக்குமே, எப்போ உங்களோட அரசியல் பயணம் ஆரம்பிச்சது? வாட் மேட் யூ கம் இன்டு பாலிடிக்ஸ்? உங்கள் அப்பா வந்து எம்எல்ஏவாக இருந்தார், சிங்கை கோவிந்தராஜன் அவர்கள். அம்மாவுக்கு வந்து ரொம்ப புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருந்தார். அவரோட விசுவாசம் பெற்றவர். உங்களோட ஒரு காணொலி எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மா காலில் விழுவீங்க, சிங்கை கோவிந்தராஜன் மகனா நீங்கன்னு கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா மாதிரி நீங்களும் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த இடத்துலையே வந்து அது தெரிஞ்சிடும் உங்கள் அப்பா எவ்வளோ கட்சிக்காக விசுவாசமாக இருந்தது. நீங்கள் உங்களோட பயணத்தை எப்படி ஆரம்பிச்சிங்க அதை சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. என்னை வந்து இந்த முதல் எபிசோடுக்கு பாட்காஸ்ட்டில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் சேனலுக்கு ரொம்ப நன்றி. அதிமுகங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள், தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட, தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தவர் தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வந்து ஒரு மில் தொழிலாளி, ஒரு சாதாரண மில் தொழிலாளியாக இருந்தவர். ஒரு வட்ட செயலாளராக இருந்தார் அதிமுகவில். புரட்சித் தலைவர் வந்தால் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சவர். ஒரு நாள் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வெளியில் இந்த கயிறுக்கெல்லாம் அந்த பக்கம் பப்ளிக் நிற்கிற இடத்துல நின்றுட்டு புரட்சித் தலைவர் நடந்து வந்து காரில் ஏறும்போது, நீங்கள் வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கத்தியிருக்காரு. புரட்சித் தலைவர் யார் இது, ஏதோ கல்யாணம் யாரோ கத்துனாங்க, வர சொல் அப்படின்னு. நான் இந்த மாதிரி என் பேர் இதுங்க, கோயம்புத்தூர்லேருந்து வரேன், நீங்கள் வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. அப்படியா, சரி நீ போ, நான் கல்யாணத்துக்கு வரேன்ட்டு ஒரு சாதாரண வட்ட செயலாளரோட கல்யாணத்துக்கு அன்றைக்கி புரட்சித் தலைவர் வந்தார். வந்து கல்யாணம் பண்ணி வச்சார். புரட்சித் தலைவர் மறைவுக்கு அப்புறம் ஒரு சாதாரண மில் தொழிலாளியாக இருந்த எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு எம்எல்ஏ சீட் புரட்சித் தலைவி அம்மா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் சில வருடங்களில் எங்கள் அப்பா தவறிட்டார். அப்போ எனக்கு வந்து 11 வயசு. அப்போ எனக்கு எந்த பெரிய விவரமும் தெரியாது. எல்லாருக்கும் அவங்க பேரண்ட்ஸ் தானே ஹீரோ. அப்போ அவங்க அப்பாங்கிறது ஒரு ஹீரோவாக தானே இருக்க முடியும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி தான் எனக்கும். எங்கள் அப்பாவை பற்றி 90% நான் தெரிஞ்சுக்கிட்டது 10-11 வயசில் பெரிய விவரம் இல்லை.
அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் அவங்க அப்பா இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இது பண்ணார், அது பண்ணாருங்கிறப்போ டே பை டே எனக்கு மோட்டிவேஷன் பாலிட்டிக்ஸ்க்கு வரக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு வந்து புரட்சித் தலைவர் பிடிக்கும், புரட்சித் தலைவி அம்மாவும் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அம்மா தான் வந்து எனக்கு பேர் வச்சாங்க. ஒரு இமோஷ்னல் பாண்ட் கனெக்ட் எப்போவுமே இருக்குது. அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃபோட பிக்கஸ்ட் கோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பெரிய கரியர், இதெல்லாம் என் கோலாகவே இல்லை. அப்பா இறந்ததுலேருந்து என்னோடய பிக்கஸ்ட் கோல் என்ன வந்ததுன்னா எப்படியாவது போய் ஒரு தடவை புரட்சித் தலைவி அம்மாவை பார்த்துடணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கோலாக இருந்தது, ஒரு ட்ரீமாக இருந்ததுன்னு வைங்களேன். பிக்கஸ்ட் ட்ரீம் ஆஃப் மை லைஃப். இப்போ கூட நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா இதை விட பிக் ட்ரீம் ஏதாவது இப்போ இருக்கானா? இல்லை, ஐ அச்சீவ் மை பிக்கஸ்ட் ட்ரீம் இன் மை லைஃப்னு தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் எனக்கு வந்தாலும் போனாலும் கரியரில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலுமே அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஏங்கினேன் அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், எல்லாரும் அம்மா கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் உங்களோட அந்த ஒரு 1 minute வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்குமே அது மிகப்பெரிய கனவு. அந்த கனவு உங்களுக்கு நிஜமாவே இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னு கூட சொல்கிறேன். அது ஒரு கோயின்சிடன்ஸ் தான். நான் வந்து பிளான் பண்ணியெல்லாம் வரல, திடீர்னு தான் வந்துச்சு. ஸோ அப்படி இருந்தோன்னே சரி அம்மாவை பார்க்கணும். அப்புறம் அப்பா வந்து இவ்வளோ பண்ணியிருக்காருன்னா சரி அப்போ அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, நம்மளால் முடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அவரோட வழியிலேங்கிறத ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஃபார் மீ டு ஜாயின். அப்புறம் 11 yearsலேருந்து ஐடியாலாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு 13-14 வயசுலேயே கவுன்சிலர் எலெக்ஷன் அது அந்த மாதிரி இருக்கிற லோக்கல்லாம் சும்மா போகிறது, சால்வ போகிறது வர்றது, அந்த மாதிரி ஒரு 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 எக்ஸைட்டட் மோடில் இருந்தது உண்டு. அப்புறம் 18 வயசில் ஆஸ் யூஷுவல் நான் வந்து பார்ட்டியில் சேர்ந்தேன். இளைஞர் இளம்பெண்கள் பாசறையோட ஒரு வார்டு செயலாளராக நான் வந்து அதுக்கே போட்டி. அந்த வயசுலேயே வந்து நீங்கள் அந்த என்ன ஏஜ் அப்போ? 18 years. அப்போ யூ டேக்கன் யுவர் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்ட்டியில் ஒரு சின்ன ஒரு மெம்பர். ஒரு வார்டில் 27 குரூப். இப்போ அம்மா வந்து பாசறை அமைச்சாங்க, 27 குரூப் இருந்தது. அது ஒரு குரூப்புக்கு செயலாளர், அதுக்கும் போட்டி இருந்தது. கௌதம்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ அவர் எனக்காக விட்டு கொடுத்து அவர் தலைவர் பொசிஷன் எடுத்து எனக்கு செயலாளர் கிடைச்சது. அதுக்கப்புறம் அதில் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் பிஹெச்டி டெக்கில் பிஇ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் எப்படியாவது அம்மாவை ரீச் பண்ணுவங்க தான் லைஃபோட கோலே. ஆனால் ரீச் பண்ணவே முடியலையேங்கிறது ஒரு மிகப்பெரிய இது. நல்லா ஃபுல்லாக ஃபார்மல்ஸில் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போய் பாய்ஸ் கார்டன் முன்னாடி ஃபைல் வச்சுட்டு நிற்கிறது, அது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் எப்படி ரீச் பண்ணது எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொண்டன், ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். அதோட பாஸ் வந்து ஐஎம் கோழிக்கோடில் படிச்சிருந்தார். அவர் சொன்னார், நீ ஐஎம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி படிச்சுட்டு வேலையை விட்டுட்டு அம்மாக்கான்னு சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படித்தவங்களாம் பிடிக்காதவங்க ஹெல்ப் பண்ணுனார். இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இது விட்டா எனக்கு வேறு வழியும் தெரில. சரி ஓகே அதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நான் ஒர்க் பண்ணுவேன். சேல்ஸ் ரோல் அந்த கம்பெனியில் மார்னிங் டில் ஈவினிங் ஒர்க் பண்ணி ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணுவேன். 2010, 11, 12 முடியல, 13 கேட் கிராக் பண்ண ஐ காட் இன்டு ஐஎம் அஹமதாபாத். ஸோ அங்கே உள்ளே போனோடனே ஒரு வெல்கம் லெட்டர் வந்தது ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஜெனரல் செக்ரட்டரி. நம்ம வெளியில் பாலிடிக்ஸில் இருக்கோன்னா இவ்வளோ பெரிய கேம்பஸில் கண்டிப்பாக நம்மளும் எலெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 6 மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கிட்டு அங்கே எலெக்ஷனில் நின்று ஜெனரல் செக்ரட்டரியாக எலெக்ட் ஆகிட்டேன். அம்மாவை அவங்க எப்படியாவது இன்வைட் பண்ணணும்னு நினச்சேன், அப்போ முடியல. அதுக்கப்புறம் வேலையை எப்போ போல் விடணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல பேக்கேஜ், நல்ல வெக்கேஷன் அதுன்னு நான் பண்ணேன். நான் விட்டுட்டேன். ஒரு சத்தம் இல்லை, ஒரு நியூஸும் வரல, எதுவுமே வரல. என்னடா அது நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகிடுச்சோ, திரும்ப கோயம்புத்தூர் தான் போகணுமோ என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் வினய் காமத்னு ஹிந்து பிஸ்னஸ் லைன்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் எங்கள் டைரக்டரை பார்க்க வந்தார். தமிழ் ஆளுங்கனால நீ ஜெனரல் செக்ரட்டரினா உனக்கு நல்ல பேக்கேஜ் கிடைச்சிருக்குமே ராம், எங்கே போகிற அப்படின்னா, நான் வேலை எடுக்கலையா, ஏன் அப்படின்னாரு. இந்த மாதிரி அம்மா வாட் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நீ சொல்லுன்னு சொல்லிட்டு ஹிந்து பிஸ்னஸ் லைனில் ஒரு 1/2 பேஜுக்கு 1/4 பேஜுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். அதை பார்த்து எக்கனாமிக் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நியூ இந்தியன் நிறைய பேர் எழுதினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சத்தமும் இல்லை. அப்புறம் நான் இது எல்லாத்தையும் ஒரு A3 பேப்பரில் பெரிய லெவலில் பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் பாய்ஸ் கார்டனில் டெய்லி மனு வாங்குவாங்கள்ல, அப்போ வரிசையில் நின்னேன். அன்னைக்கு வந்து அங்கே பூங்குன்றன் அப்படிங்கிற ஒரு அண்ணா அவர் இருந்தார். வாங்கிட்டு அப்படிங்களா சரிங்கன்னு வச்சுட்டார். நானும் அவ்வளோதான் வந்துட்டு நான் வந்து சரி ஓகே நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு அரசியல் இருந்தால் யார் பாஸ் ஃபயர் பண்ணிடுவாங்க, நம்ம ஒரு தொழில் பண்ணுவோம். நான் எனக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு நான் பாட்டுக்கு அது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சில மாதங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கால் வந்து ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி போஸ்ட் ஐடிவிங்கில் வர மாதிரி இருந்தது. அப்புறம் நான் அந்த ஒர்க்கை எடுத்து பண்ணுவோன்னு பண்ணிட்டு இருந்தேன். சில மாதங்கள் ஆச்சு. நான் நினச்சேன் சரி அம்மாவை எப்படி ரீச் பண்ணுறது நம்ம தெரியல, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் படம் பார்த்துட்டு இருந்தேன் ஈவினிங் தியேட்டரில் ஃபன் மாலில் கோயம்புத்தூரில். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, உனக்கு ஏதோ ஐடிவிங் ஸ்டேட் செக்ரட்டரி போஸ்ட் போட்டிருக்காங்களா. நான் சொன்னேன் இது வேற ராமச்சந்திரனா இருக்குமா, நல்லா பாரு. போட்டது கூட உங்களுக்கு தெரியாது வேற ராமச்சந்திரனா இருக்குமா பாருன்னு. நம்ம வீட்டு அட்ரஸ் தான் இருக்குது, வெளியே வாங்க. ஸோ 2010 வந்து எப்படியாவது கேட் ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்ணி அம்மாவை மீட் பண்ணணும்னு நினச்சேன். 13 ஜாயின் பண்ணேன், 15 கிராக் பண்ணேன். 16 மார்ச் 19 ஈவினிங் அரௌண்ட் 7-8 o'clock இந்த அறிவிப்பு வந்துச்சு. மார்ச் 21 ஆஃப்டர்நூன் டைமில் அம்மா என்னை மீட் பண்ணாங்க. அப்போ நீங்கள் பார்த்த வீடியோ தான் அந்த வீடியோ. அப்போ எடுத்து ஆக்சுவலி பை ப்ரோட்டோகால் வந்து அம்மாவோட எந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆடியோவோட வெளியே வராது.
ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஐ திங்க் சோ சாரோட பேசின வீடியோ ஒன்று இருக்கும். அவர் சிக்கா பெட்டில் இருக்கும்போது கவலைப்படாதீங்க நல்லாயிருவீங்கன்னு அம்மா பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ எப்படி எனக்கு வந்துச்சுன்னா, நான்லாம் அம்மா கிட்ட போய் வீடியோ எடுக்கணும்னு சொல்ல முடியும். ரொம்ப நாள் அம்மாலாம் போனதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு ஒரு வீடியோ வந்து அந்த கேமராமேன் சொன்னாங்க, பை மிஸ்டேக் நாங்கள் அன்றைக்கி ஆடியோவுமே ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருந்தோம், எல்லாமே அது ஒரு மிஸ்டேக்காக வந்துருச்சு, சரி இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைன்னு 2016 அம்மா நம்மளை விட்டு மறைஞ்சதுக்கப்புறமே கொடுத்தாங்க. இருந்தாலும் நான் அதை அப்போ ரிலீஸ் பண்ணுற கூட எனக்கு தைரியம் இல்லை. நான் அதை அப்படியே ஒரு 5 வருஷம் நானே அப்பப்போ வச்சு பார்த்துட்டு 2021 ரிசல்ட் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் 21 மே ஜூன் ஜூலை சம்திங் அந்த டைமில் தான் அந்த வீடியோவை வந்து நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ இப்படி தான் அம்மாவை நோக்கி நான் போனேன். அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி. அதனால ஐ எம் வெரி கண்டென்டட். எனக்கு வந்து ஐ ஹாவ் எவ்ரிதிங்கிற ஒரு ஃபீலிங் அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு கொடுத்துச்சு. அதாவது நீங்கள் வந்து 2000 இப்போ சொன்னீங்க இயர் 16 யூஆர் ஐடி விங்கோட ஸ்டேட் செக்ரட்டரி. ஆமாங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து மாணவர் அணி செயலர், அதாவது எடப்பாடி அண்ணன் வந்து உங்களுக்கு போட்டது. கரெக்ட். அது எந்த அளவுக்கு நீங்கள் ஹவு டு யூ வாண்ட் டு ஷேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே? இல்லை, அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவுமே வந்து அந்த நாள் அன்னைக்கு அந்த இடத்துல அப்படி வரும் அறிவிப்புன்னு. அதான் ஏடிஎம்கே பார்ட்டிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற ஒர்க் பண்ணுற இப்போ நான் சொல்கிறது வந்து இது நீங்கள் இப்போ பாட்காஸ்ட்டில் கேட்கறனால என்னோட ஒரு ஸ்டோரி. இப்போ எனக்கு தான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனலாக ஒரு மில் தொழிலாளி இந்த மாதிரி ஆகி நான் வந்து இந்த மாதிரி படித்து இந்த மாதிரிலாம் வந்திருக்குனாங்க. நீங்கள் கேட்குற காட்டிக்கு இது வெளியே தெரியுது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் நிறைந்தது தான் அதிமுக. ஆமாம், ஆடு மேய்க்கிறவர்லாம் எம்எல்ஏ இருக்காங்க. கரெக்ட். தோட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இங்கே வா தோட்ட வேலை செய்யறது நிறுத்து, உனக்கு அம்மா எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்க போ அப்படின்னு வந்து நின்னவங்க எல்லாரும் நின்றுருக்காங்க. இதுதான் அதிமுக, ஒரு ஜனநாயக கட்சி. ஒரு யங்ஸ்டருக்கு, எனக்கு 27 வயசு மாநில பதவி போகும்போது நான் வந்து உட்காந்து பாப்பா, அப்போல்லாம் எனக்கு பொதுக்குழுனா என்னென்னு தெரியும், சின்ன வயசு தானே தெரியும் பொதுக்குழுனா என்னென்னு. பட் இருந்தாலும் அங்கே போய் பார்த்தா எல்லாம் ஜாம்பவான்கள், எக்ஸ் மினிஸ்டர்ஸ். அப்போது ஒரு சின்ன வயசு பையனை கூட அவங்க எல்லோரும் ஒரு அரவணைப்போட வாங்க, ஒரு பொதுச் செயலாளர் அறிவிப்பு கொடுத்தா அவங்கள உள்ள எடுத்து இன்டெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ, அவங்களுக்கு இப்படி நடந்துக்கணும் தம்பி, இப்படி பண்ணணும் தம்பி, அந்த கைடன்ஸ், அந்த இன்புட், அது எல்லா லெவல்லையுமே எனக்கு ரொம்ப கிடைச்சது. எனக்கு அது நான் ஏன் சொல்கிறேன்னா, என் ஸ்டோரி நான் மட்டும்தான் சொல்ல, இந்த மாதிரி அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. தட் இஸ் வை ஏடிஎம்கே இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இன்னைக்கு மாணவர் அணி நீங்கள் கேட்டீங்க, உண்மையாலுமே நான் வந்து ஐ வாஸ் கோயிங் டு மீட் மை டென்டிஸ்ட். ரூட் கேனல் பண்ணுன்னு சொன்னாங்க, பல்லு ரொம்ப வலிக்குதுன்னு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு ஃபோன் வருது, வாழ்த்துக்கள்ண்ணா அப்படின்னு. ஏங்கண்ணா என்ன வாழ்த்து சொல்கிறீங்கண்ணா, பொதுச் செயலாளர் உங்களை மாணவர் அணி செயலாளராக அறிவிச்சார், பார்த்தீங்களா நியூஸில் வந்துருக்கு, ஷுட் பி அரௌண்ட் 12 to 1 o'clock இந்த ஆஃப்டர்நூன் அப்படிங்களான்னு சொல்லிட்டு அப்படியே யூ டர்ன் போட்டு வீட்டுக்கு வந்து தென் நெக்ஸ்ட் டே ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி கேவ் மீ திஸ் ரெஸ்பான்ஸ். அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன, உங்களுக்கு பதவியை கொடுத்து என்னென்ன வார்த்தை சொன்னார்? தம்பி நல்லா ஒர்க் பண்ணணும், பார்ட்டிக்காக ஒர்க் பண்ணணும், சின்சியராக ஒர்க் பண்ணணும். அது எந்த இயரில் நடந்துச்சு? நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் சொன்னதை கிட்டத்தட்ட நீங்கள் செஞ்சா இருக்கீங்க. நீங்கள் இருக்கீங்க, உங்களை கேள்வி கேட்டுருக்கேன். உங்களை பார்த்து இன்னொரு அவர் சொன்னதுல இன்னும் 1% கூட செய்யல. அவர் வந்து he is a visionary and he has a huge vision. நம்ம பொதுச்செயலாளர் ஐயா வந்து செலக்ட் பண்ணுற ஒருத்தரையுமே கரெக்டான ஆளாக இன்டர்வியூ பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து மிகப்பெரிய ஆளுமை. அவர் இன்னைக்கு சிங்கை ராமச்சந்திரன் வந்து மாணவர் அணி செயலாளர்னா இவரை பார்த்து இன்னும் எத்தனையோ பேர் உள்ளே இன்னைக்கு இணைகிறாங்க. அண்ட் யூ ஆர் மேக்கிங் த மாணவர் அணி மோர் ஸ்ட்ராங். இப்போ சமீப காலத்து கூட இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கு அண்டு ரீசெண்டாக அந்த லேப்டாப் ஸ்கீம் இந்த ஸ்கூலுக்கு, அதாவது அம்மாவோட ஆட்சி காலத்துலேயும் சரி ஐயாவோட ஆட்சி காலத்துலேயும் சரி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஸ்டூடெண்ட்ஸை ஓட்டாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அம்மா ஸ்கூல் முடித்தோடனே லேப்டாப் கொடுத்தாங்க அவங்க காலேஜில் படிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே காலேஜ் முடித்து பாஸ் அவுட் ஆகி போகும்போது அவங்க லேப்டாப் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அப்போ தான் அவங்களுக்கு 18 வயசு ஆகுது, அப்போ அது ஓட்டாக மாறும் அப்படிங்கிறது. அதாவது இங்கே மக்கள் இல்லைன்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. திமுகவோட மொத்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஓட்டாக வாங்குறது, அது மட்டும்தான். நீங்கள் சடனாக வந்து இப்போ லேப்டாப் தரேன் 3 மாதம் எலெக்ஷனு, இது எந்த வகையில் என்ன யாருக்கு பிரச்சனை, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இது என்னென்னா இந்த ஸ்கீமுங்கிறது என்ன, அதாவது எப்பயுமே பொதுவாக சொல்லுவாங்க, டோன்ட் கேட்ச் சம்மோன் ஃபிஷ், டீச் தெம் ஹவு டு கேட்ச் இட். யாருக்கும் மீன் பிடிச்சி கொடுக்காதீங்க, எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுங்கிறது. அதிமுகவோட திட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதில் நிறைய திட்டங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ லேப்டாப் பற்றி பேசினங்காட்டிக்கு ஒரு 11th 12th படிக்கிற மாணவன் ஒரு லேப்டாப் வாங்கணுன்னா, அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் என்னோடய ஃபஸ்ட் லேப்டாப் எப்போ வாங்கினேன்னா, நான் பிஇ முடித்ததுக்கப்புறமா நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண, ப்ரைவேட் கம்பெனியில் என்னோடய சேலரியில் 30,000 சேலரி அட்வான்ஸ் வாங்கிட்டு லேப்டாப் வாங்கிட்டு மாதம் 3000 ரூபா என்னோடய சம்பளத்தில் கழிச்சு தான் நான் லேப்டாப் வாங்கினேன்.
ஒரு எக்ஸ்எம்எல்ஏயோட சன்னுக்கே இப்படி அப்படின்னா எவ்வளோ பேருக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் அந்த லேப்டாப் வந்தால் எவ்வளோ பெரியனா ஒரே ஒரு டூல் தான், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மொத்த உலகத்துக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. அதுக்காக நான் வந்து லேப்டாப் கொடுத்தோன்னே எல்லோரும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க அப்படி நான் சொல்ல. அந்த டூலை யாரெல்லாம் யூஸ் பண்ண தெரியுறாங்களோ அவங்களாம் அவ்வளோ நல்லா லீட் பண்ணுவாங்க. 11th 12th படிக்கிறதுக்கு புக்ஸுக்கு PDF எல்லாமே அதில் வரும், காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. எஜுகேஷனுக்கு ரொம்ப யூஸ் பண்ணாங்க. அது முடிஞ்சு ஃபஸ்ட் இயர் வரும்போது லேப்டாப்பில் 2 வருஷம் நீங்கள் நார்மலாக டைப்பிங் கற்றுக்காட்டி கூட நார்மலாக டைப் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கம்ஃபர்ட் வரும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் நிறைய புக்ஸ் காஸ்ட்லியாக வாங்க வேண்டியதில்லை, டவுன்லோட் பண்ணிக்கலாம் PDFs. அதை முடிச்சதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், இது எல்லாமே ஆன்லைனில் இருக்கிற எஜுகேஷன் எல்லாமே அவங்க எடுத்து ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட் வாங்குற வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் சொல்லலை, ஐ வில் ஷேர் யூ கப்புள் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் போடுங்க. நான் சொல்கிறப்போ ஒருத்தர் நான் இன்றைக்கி ஜெர்மனியில் சயின்டிஸ்ட்டாக இருக்கேன், இந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணேன்னு போட்டிருக்காரு. ஒருத்தர் 11 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன், இன்றைக்கி நான் PhD பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன்னு போட்டிருக்காரு. ஒருத்தர் இந்த லேப்டாப் மூலமாக இன்றைக்கி நான் மியூசிஷியனாக இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒருத்தர் நான் ஆர்மியில் ஐடியில் இருக்கேன்னு போட்டிருக்காரு. ஒருத்தர் நான் ப்ரைவேட் பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர், ஒருத்தர் எனக்கு 17 lakhs per annum சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு இந்த லேப்டாப் தான் காரணம்னு போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சமூக மாற்றம், ஒரு புரட்சிங்கிறது இதுதான். ஸோ இது வந்து நான் இது எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸும் தனி, இது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்த கமெண்ட்ஸ். நீங்கள் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக அவங்க வியூவர்ஸ்க்கு காமிக்கலாம். இது நான் அதிமுக காரங்கிறதுக்காக சொல்லலை. ஸோ அப்போது எந்த அளவு அவர் ஒருத்தர் 17 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர், அவர் குடும்பத்தோட தரம் எந்த அளவு உயர்ந்திருக்கும். நீங்கள் வந்து போய் எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் அந்த காசு தீர்ந்துச்சுன்னா போயிடும். அப்போ அவங்களுக்கே அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கான இக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் அந்த பொருளாதாரத்தில் அவங்களே வச்சுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும்போது தான் அதில் கொஞ்சம் மிச்சம் பிடிப்பாங்க, மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க, க்ரோ ஆகும், அவங்க மூலமாக ஒரு 4 பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இப்படி தான் டெவலப் ஆக முடியும். ஸோ இந்த ஸ்கீமை எடப்பாடியார் அண்ணன் சிஎம்மாக இருக்கிற வரைக்கும் கொடுத்தோம். கொரோனா சமயத்தில் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறதே கஷ்டம் இருக்கிற அளவுக்கு எந்த வருமானம் இல்லை, கொடுக்க முடியல. அது கொரோனா முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்து 4.25 வருஷம், இன்னும் 2 மாதத்தில் மோஸ்ட்லி இல்லை 3 மாதத்தில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இப்போ வரைக்குமே கொடுக்காம இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 லட்சம் பேர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், ஃபைனல் இருக்கவங்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு பார்க்குறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, பாவம் எத்தனை ஃபைனல் இயரில் இருக்கவங்க கொடுக்க வேணாம் நான் சொல்ல, கண்டிப்பாக கொடுங்க. ஆனால் அதில் எத்தனை ஃபைனல் இயரில் இருக்கவங்க பாவம் முதலே காசு கொடுத்து லேப்டாப் வாங்கியிருப்பாங்களோ தெரியல, 40,000 50,000 கடன் வாங்கி. தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் போது இவங்க முடிச்சுன்னா போய் ஒரு கம்பெனியில் சேர்ந்தா அங்கே லேப்டாப் கொடுக்க தான் போகிறான். இங்கே கொடுக்க வேணாம் நான் சொல்லவே இல்லை. 11th 12th கொடுங்க. சரி, நீங்கள் இவ்வளோ வருஷம் கொடுக்கல, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாருக்குமே கொடுங்க. அப்போ ஓகே, இட் வில் ஒர்க். இன்னொன்று 10 லட்சம் லேப்டாப்பு இப்போ 19ஆம் தேதி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இன்றைக்கி ஐ கேம் டு நோ நியூஸ் வழியாக என்ன சொன்னாங்கன்னா 19 தள்ளி போகிறாங்க அந்த ரேட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னும் இருக்கிற 2-3 மாதத்துக்குள்ளே 10 லட்சம் பேருக்கு உங்களால் எப்படி கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, எங்கே கொடுக்க போகிறீங்க? அதில் கிளாரிட்டி இல்லை. லா காலேஜுக்கு இருக்கா இல்லைங்கிற மாதிரி சொன்ன மாதிரி சொல்கிறாங்க, அது கிளாரிட்டி இல்லை. எல்லாருக்கும் இருக்கா என்னங்கிறதே இல்லை தெளிவாக. அப்போ எப்படி போய் சேரும்? அப்போ உங்களுக்கு என்ன, இதை கொடுக்கணும், ஓட்டு வாங்கணும். அப்போ 11th 12th கொடுத்து அவங்களோட கரியரை, நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி இத்தனை பேரோட வாழ்க்கையை அப்லிஃப்ட் பண்ண அதிமுக எங்கே லாஸ்ட் மினிட்ல எப்படியாவது ஓட்டு கிடைச்சிருமோ அப்படின்னு, அதுவும் 10 லட்சம் கொடுக்க முடியாது, 1 லட்சம் அந்த மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் நீ வந்தா கொடுப்போம் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிக்கிற டிஎம்கேங்க. நான் எப்பவுமே சொல்றது உண்டு, அரசியலில் சில பேர் சொல்லுவாங்க யூத் வந்தால் நல்ல அரசியல் வரும், நல்ல அரசியல் பண்ணுவாங்க, படித்தவங்க வந்தால் நல்ல அரசியல் பண்ணுவாங்க, இந்த ஊருக்காரர் வந்தால் அந்த ஊருக்காரன் தான். நான் இது எதுவுமே ஒத்துக்க மாட்டேன். படித்தவன் யங்ஸ்டர் வந்தால் தப்பு பண்ண மாட்டான்னு யார் சொன்னா? பக்காவாக படித்தவன் யங்ஸ்டர் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது அதே படிக்காமல் ஓல்டாக இருந்து ஜென்யூனாக சர்வீஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அந்த காலத்துலேருந்து. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு அரசியல்வாதியில் இந்த சமூகமோ இருக்கட்டும் இல்லை ஒரு இளைஞர்களாக இருக்கட்டும் என்ன பார்க்கணுன்னா, அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அவங்களோட நோக்கம் அவங்க பாக்கெட்டை நிரப்புறதா, இல்லை அவங்களுக்கு செல்ஃபிஷாக இருக்கிறதா, செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறதா, இல்லை மக்களுக்கானதான்னு பார்க்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பேசுகிறது யார் வேணால் எவ்வளோ வேணால் பேசலாம். இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேசுகிறேன், ஒரு மணி நேரத்தில் இந்த பார்க்குற வியூவர்ஸை இம்ப்ரெசிவாக இவர் ரொம்ப நல்லவராக இருக்கார் போலே அந்த மாதிரி யாருனால வேணால் பேசிட முடியும். அது இந்த காலத்தில் 1 மணி நேரம் கூட மக்கள் பார்க்குறது 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ரீலில் ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மக்கள் என்ன பார்க்குறோன்னா, ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, கன்சிஸ்டண்ட்டாக வாட் இஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஆக்ஷன், வாட் இஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆக்ஷன், அந்த நிறுவனத்தோட அரசியல் கட்சியோட ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்குது,
வாயில் பேசுறது வேற. பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு வாயில் பேசிட்டு போய் மோடி கிட்ட உட்காந்துக்கிறது நுனி சீட்டில் வேற. பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங்கை அவரை கூட்டிட்டு வந்து காயின் ரிலீஸ் பண்ணுறது வேற. பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேருவோட பையன் போய் நிர்மலா சீதாராமன் பார்க்கறது வேற. சொல்றது வேற, செய்யறது வேற. இதுதான் நம்ம செயலை பார்க்கணும். சொல்றதை நம்ப கூடாது, செயலை பார்க்கணும். ஆனால் அலையன்ஸ்லேயே இருந்தப்போ கூட காவிரி பிரச்சனை அதுன்னு வந்தப்போ செயலில் எதிர்த்தது அதிமுக. அப்போது நான் எவ்வளோ வேணால் சொல்லலாம், உங்களை பார்க்குறப்பெல்லாம் ஏங்க ரொம்ப இங்கே என்ன ஹெல்ப் வேணால் கேளுங்க நான் பண்ணுறேன், ஐயோ நீங்கள் என்னங்க சரி 100 தடவை சொல்கிறாரே ஒரு ஹெல்ப் கேட்பேன்னு கேட்டு நான் பண்ணலைன்னா அந்த 100 தடவை நான் சொன்னது பொய். ஆனால் நான் எதுவுமே சொல்லாமல் இருக்கேன், உங்களால் ஒன்று முடியலன்னா டக்குன்னு வந்து உங்களுக்காக நிற்கிறேன்னா அப்போ நான் தான் உண்மை. அப்போ ஆக்ஷனில் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் தரேன். நீட்டு வந்து ரகசியம், முட்டை வச்சு அதை வச்சு ஒரு கையெழுத்து அப்படின்னு கையெழுத்து வாங்கி எவ்வளவோ ட்ராமா பண்ணாங்க டிஎம்கே. ஆனால் சொல்யூஷன் கொடுக்கல. அதிமுக ஆக்ஷனில் 7.5% கொடுத்து சொல்யூஷன் கொடுத்து 4 பேர் 5 பேர் 10 பேர் 20 பேர் படிச்சுட்டு இருந்த கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்கி ஒரு புரட்சி உருவாக்கியிருக்கோம். இது சொல்யூஷன். லேப்டாப் சொல்யூஷன். சைக்கிள் இங்கிருந்து அங்கே போகணும் 2 கிலோமீட்டர் ஆகும். காலையில் கூலி வேலைக்கு போவார் அப்பா, உன்னை கொண்டே ஸ்கூலில் வேறு விட்டு போக முடியுமாடா, நடந்து போவாங்க. நடந்து போக முடியாது, அம்மாவும் வேலைக்கு போவாங்க. புவர் ஃபேமிலி எப்படி போவாங்க? சைக்கிள் வாங்கணுன்னா காசு இருக்காது, சைக்கிள் இருந்தால் அந்த பையன் போய் படிச்சுட்டு வருவான். சைக்கிள் கொடுத்தாங்க. சொல்யூஷன். இது தாய்மார்கள் வர்றாங்க வெளியில், பாலூட்டு அறை இல்லை, பெரிய வசதியானவங்க காருக்குள்ளே பிளாக் ஷேட்ஸ் போட்டு பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் பண்ணுவாங்க. வசதி இல்லாத கவர்மெண்ட் பேருந்து நிலையத்தில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்யூஷன் பாலூட்டு அறை அங்கே கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை மட்டுமே அதிமுக கொடுத்துருக்கு. நிறைய பேர் வராங்க, சென்னையில் இருக்காங்க, வெளியூர்லேருந்து வராங்க, தங்குறாங்க, ஆனால் அவங்களால சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் பரிதாபங்களில் இருக்கிற கோபி சுதாகர் அவங்களே அம்மா உணவை பற்றி எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் அம்மா உணவை பற்றியும் போட்டிருந்தாங்க. அப்போ இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் அம்மா உணவகம். ஸோ அப்போ சொல்யூஷனை மட்டுமே அதிமுக தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் வாயில மட்டுமே பொய் பிம்பத்தை மட்டுமே கட்டமைச்சிட்டு வந்துருக்கு விளம்பரம். கண்டிப்பாக அம்மா அவர்கள் வந்து 100 யூனிட் மின்சாரத்துக்கு மேலே ஆனால் ஃப்ரீ சொன்னாங்க. சிஎம்ஐ முதல் 5 கையெழுத்துலேயே போட்டாங்க. இவங்க 1000 ரூபா கொடுக்குறேன்னு 3 வருஷம் சட்டசபையில் எடப்பாடி என்ன அவ்வளோ கேள்வி கேட்டு போட்டாங்க. ஸோ டு கம் பேக் டு த பாயிண்ட், ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் மட்டுமே கொண்ட இயக்கம் அதிமுக, சொல்யூஷன் கொடுத்த இயக்கம் அதிமுக. இந்த மாதிரி 100 விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும், கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். டிஎம்கே மினிஸ்டர்ஸ், டிஎம்கே யார் வந்து உட்கார்ந்தாலும் டேட்டாவோட சொல்ல முடியும். வை ஏடிஎம்கே இஸ் த பெஸ்ட் ரூலிங் பார்ட்டி ஃபார் தமிழ்நாடு அண்ட் வை வி ஹவ் பெர்ஃபார்ம் த பெஸ்ட் அப்படிங்கிறது பக்காவாக சொல்ல முடியும். கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து அரசியல் ஃபேமிலி, அதாவது அரசியல் சின்ன வயசுலேருந்து அரசியல் சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க. இப்போ நானுமே வந்து இப்போது அப்பா இருக்கார், தாத்தா இருந்தான்றதுனால அந்த ஒரு ஃபேக்ஷனிஸ்டாகவே நம்ம இருந்ததுனால நமக்கு அரசியல் ரத்தத்திலே ஊறி இருக்குது. பட் இன்னைக்கு இளைஞர்கள் ஏன் அரசியலுக்கு வரணும்? வாட் இஸ் நீட் ஃபார் பாலிடிக்ஸ்? அவங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அதை தாண்டி அரசியலுக்குள்ளே அவங்க ஏன் வரணும்? இன்றைக்கி வந்து நான் பாலிட்டிஷியன் அப்படிங்கிறனால மட்டும் நான் பாலிட்டிக்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறதே ஒரு 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 பேட் டெஃபினிஷன். ஏன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தெரியுதோ தெரியலையோ, நீங்கள் எல்லாருமே அரசியலில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு குழந்தையாக ஒரு சிட்டிசனாக இந்த பிறந்துட்டீங்கன்னா இந்த நாட்டில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. என்ன காரணம்னா நீங்கள் சம்பாரித்து டேக்ஸ் கட்டுற பணத்தை எடுத்து தான் கவர்மெண்ட் எல்லா ஸ்கீமும் கொடுக்குது. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் எனக்கு எதுவுமே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து ஏதோ ஒன்று மட்டும் சரியாக இல்லைன்னு அதுக்கப்புறம் வந்து எதுவுமே சரியில்லை அப்படின்னு கற்றுனா ஆல்ரெடி யூ ஹவ் லாஸ்ட் த போட். அப்போ அதுக்காக நான் என்னென்னா எல்லோரும் நாளைக்கு காலையில் கொடியை தூக்கிட்டு கட்சி ஆரம்பிங்க, ஆளாளுக்கு கற்றுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லா துறையும் மாதிரி அரசியல் துறையை பார்க்க கற்றுக்குங்க. அரசியல்னால் சாக்கடை, அரசியல்னால் டிச்சு, அரசியல்னால் ஒரு டர்ட்டு, ஐயோ அதெல்லாம் இங்கே போவாங்க, இந்த படத்தில் பார்த்துட்டு வெட்டு குத்து ரவுடிசம் கடத்திடுவாங்க, இப்படித்தானா அப்படித்தானா. எல்லா துறையிலையும், சாஃப்ட்வேர் துறையில் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் துறையில் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க, மருத்துவத்துறையில் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க. அதே மாதிரி அரசியல் துறையிலையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க. ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல்னால் ஒரு சாக்கடை டர்ட்டுன்னு சொல்கிறதே ஒரு மித். அதை ஃபஸ்ட்டு உரங்கட்டுங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் அரசியல்வாதி முடியும், எல்லாரும் சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? எல்லாரும் ஏஆர் ரஹ்மான் ஆக முடியுமா? எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியுமா? எல்லாரும் அப்துல் கலாம் ஆக முடியுமா? அவங்கவுங்க அவங்க லைஃபோட பாதையை அவங்க பிடிச்சி அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சோஷியல் சர்வீஸ் ஒரு இன்ட்ரெஸ்டானு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்லைன்னா நீங்கள் அரசியல் வரணும்னு அவசியம் இல்லை.
பட் நல்ல கேண்டிடேட்டை பார்த்து, கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் பார்த்து, பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ பார்த்து, பார்ட்டி என்ன சொல்லுதுங்கிறத தாண்டி என்ன செய்யுதுங்கிறத பார்த்து பேக்ரவுண்ட் செக் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஓட்டு போடுற அந்த அடிப்படை கடமை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா யார் நாட்டை ஆளணுங்கிறது, நல்ல ஆள் ஆடணும், நல்ல கட்சி ஆளணுங்கிறது முடிவு பண்ணுற கடமை உங்களுக்கு இருக்குது. அந்த அரசியலில் நீங்கள் கண்டிப்பாக இருந்தாகணும். பட் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து பயணிக்கணும்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறதா முக்கியம். எல்லாரும் வந்தே ஆகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாரும் சாப்பிட்டு தெரியுறாங்க, ஏன் ஆக மாட்டேங்க அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அவங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா? அதே மாதிரி பிடிச்சதுன்னா நீங்கள் அரசியலுக்கு கண்டிப்பாக வரணும். பயப்பட வேண்டியதில்லை. பிடிச்சிருச்சுன்னா அது ஒரு பிளாக் பாக்ஸ் தான். இப்போ சினிமா உங்களுக்கு பிடிக்குது, போய் சென்னையில் வந்து உட்காந்து எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்க்குறீங்க, அவங்கள பார்க்குறீங்க, இவங்கள பார்க்குறீங்க, முட்டி மோதுறீங்களே, அந்த மாதிரி தான் அரசியலும். அதை பொறுத்த வரைக்கும் அதிமுக இஸ் வெரி வண்டர்ஃபுல் பார்ட்டி ஃபார். ரெண்டாவது கொஸ்டின் கேட்க போகிறேன், நீங்கள் முடிச்சு நான் கேட்குறேன். அதே பதிலே சொல்லிடுறேன். இப்போ அதிமுக வந்து ஒரு நல்ல ஹோட்டல் போகிறோம்னா 10 ஹோட்டல் இருக்குது, ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறோன்னா 10 சினிமா தியேட்டர் இருக்குது. இன்றைக்கி அரசியல் கட்சியை எடுத்தாலே அதுவே ஏகப்பட்டது இருக்குது. ஸோ எதுக்கு அதிமுகவை இளைஞர்கள் நோக்கி வரணும்? கப்புள் ஆஃப் திங்ஸ். ஒன்று, அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி. இன்றைக்கி நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. உங்கள் உழைப்பு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். செகண்டு, உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன், அங்கீகாரம் கிடைக்கும். தேர்டு, உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து உங்கள் கூட வச்சு ஜேர்னியில் ஒரு அரவணைச்சு கொண்டு போவாங்க. நீங்கள் அடிப்படை தொண்டர்லேருந்து எந்த இதில் இருந்தாலும் இவென்ச்சுவலி நீங்கள் வர 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 நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு வரலாம். ஏன் நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகலாம், ஏன் நீங்கள் ஒரு மினிஸ்டர் ஆகலாம், ஏன் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் கூட ஃப்யூச்சரில் ஆகலாம். இந்த ஸ்கோப், நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்றேன், இது கம்பெனி இல்லை கட்சி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் ஒரு ஃப்ளோர் சூப்பர்வைசராக சேர்றேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா என்னால் இந்த கம்பெனியோட சிஇஓ வரைக்கும் போக முடியுங்கிற அந்த டெமோக்ரஸி இந்த பார்ட்டியில் இருக்குது. இல்லைப்பா, நீ ஃப்ளோர் ஒர்க்கெலாம் சேரலாம், 10 வருஷம் கழிச்சு ஃப்ளோர் ஒர்க்கில் இருக்கலாம், 20 வருஷம் கழிச்சு ஃப்ளோர் ஒர்க்கராக இருக்கலாம், 30 வருஷம் கழிச்சு ஃப்ளோர் ஒர்க்கராக இருக்கலாம். ஏங்க, நான் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு ஃப்ளோர் ஒர்க்கராகவே இருக்கணும்னா நான் ஏங்க வரக்கூடாதுன்னா, இல்லை சிஇஓட பையன் அவனோட பையன் தான் இந்த கம்பெனி ரூல் பண்ணுவாங்க, அப்படி தான் இது அப்படின்னா நான் ஏன் போய் அங்கே ஒர்க் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ என்னோடய எஃபர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் இல்லை, எனக்கு க்ரோத் இல்லை. அப்போ யாரோ ஒருத்தங்களுக்கு கடைசி வரைக்கும் அடிமை மாதிரி நான் ஒர்க் பண்ணணும். இதுதான் திமுக. ஸோ அப்படிங்கும்போது அதிமுகவில் உங்களுக்கு அந்த க்ரோத் வந்து இருக்குது. இப்போ புரட்சி தலைவர் இருந்தார், அவரோட வாரிசு இந்த கட்சிக்கு அடுத்து லீடராக வரல. புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க, அவங்க அடுத்து இவங்க தான் யாரையும் கை காமிச்சிட்டு போகல. எடப்பாடியார் இருக்காரு, அவரோட வாரிசு 200% அடுத்து லீடராக வரப்போகிறது இல்லை. யார்? எடப்பாடியாரே சொல்லியிருக்காரு, அடுத்து ராமசாமியோ குப்புசாமியோ யார் வேணா வரலாம். இது உண்மை. அது யாருன்னு எடப்பாடியாரும் கை காமிக்க போகிறதில்ல. இது ஒரு ஜனநாயக இயக்கம். யார் ஹார்ட் ஒர்க் பண்ணி, யார் ஃபைட் போட்டு யார் வராங்களோ தனக்கான தலைமையை அதிமுகவே தேடிக்கும். இதுதான் அந்த கட்சி. இது ஒரு பிக்கஸ்ட் ரீசன் ஃபார் இட். இன்னொன்று, அதிமுகவோட ஸ்கீம்ஸ் எல்லாமே ஆக்ஷனபிளாக சொல்யூஷன் ஓரியன்டாக இருக்கும். சும்மா வந்துட்டு சும்மா ஒரு ஐடியாலஜிக்கலாக சும்மா உட்காந்து ஒரு போர்வை போட்டுட்டு பேசிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு காமெடியில் சொல்லுவாங்களே, பேர் வச்சு சோறு வச்சியா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிங்க. சரி, நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்கிற மேடையிலேயே அங்கே நடந்து வர்ற டிஜிபியை வந்து நீங்கள் அறிவிச்சிருந்தீங்கன்னா அவங்க தான் 2வது டிஜிபி ஆகிருப்பாங்க தமிழ்நாட்டில். அதே நீங்கள் அறிவிக்கல. அப்போ வெல்லும் தமிழ் பெண்கள் நீங்கள் சொல்கிறக்கு என்ன இருக்குது? இன்னொன்று கேட்குறேன், வெல்லும் தமிழ் பெண்கள் அவங்க சொல்கிறாங்க, அவங்க குடும்பம் இந்தி வரைக்கும் அதிமுக 2 தமிழக முதலமைச்சர்களை வந்து பெண்களை வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் கனிமொழிக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டீங்களே, உங்கள் குடும்பத்திற்கு பொண்ணையே நீங்கள் வெளில விட மாட்டீங்க, உங்கள் பையன்தான் வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது? அதனால் அதிமுக கட்சி ஸ்கீம்ஸ் பாருங்கள், எல்லாமே சொல்யூஷன் ஓரியன்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன். இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிளினிக் எடப்பாடியார் என்ன கொண்டு வந்து சொல்கிறேன், மினி கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. இப்போ வந்து அத்திக்கடை அவிநாசி ப்ராப்ளம், இந்த ஏரியாலாம் போர் போட்டால் 700 அடி 800 அடிக்கு தண்ணியே வராது, ரொம்ப சிரமப்பட்டாங்க. இது ஒரு 60 ஆண்டு கால ப்ராப்ளத்தை மட்டுமே தான் பேசிட்டு இருந்தாங்க. திமுக சொல்யூஷனே கொண்டு வரல. ஆனால் எடப்பாடியார் சொல்யூஷன் கொண்டு வந்து அதுக்கு தீர்வு கண்டு இன்னைக்கு 100 அடி கூட இல்லை, தண்ணி அவ்வளோ நல்லா வருது. காவிரி பிரச்சனை, அதுக்கு வந்து பேசிகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு தீர்வு காணது புரட்சி தலைவி அம்மா தான் கெசட்டில் போட்டு இது பண்ணாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸும் ரிசல்ட்ஸும் நம்ம பீரியடில் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ நீங்கள் எல்லாரும் எந்த பார்ட்டி சேர்றோம் போது உங்களுக்கு வந்தால் க்ரோத் கொடுக்கக்கூடிய பார்ட்டி, நீங்கள் உச்சத்து வரைக்கும் போகிறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற பார்ட்டி, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற பார்ட்டி, ப்ளஸ் வந்து உங்களை அரவணைச்சு கைட் பண்ணக்கூடிய பார்ட்டி. நீங்கள் வந்து ப்ளஸ் அதிமுகலாம் பண்ணிங்கன்னா 18 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஆள் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன மாதம் நடந்த பொதுக்கூட்டத்தில் 78 வயசில் ஒருத்தர் பேச்சாளர் பேசினார், அதுக்கப்புறம் 19 வயசில் ஒரு இளம் பேச்சாளர் பேசினார். ஸோ இந்த ஸ்பேனில் உங்களுக்கு ஆளுங்க இருப்பாங்க பழகருக்கு, கைட் பண்ணுறதுக்கு. சில பார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வயசானவங்க இருப்பாங்க, இல்லைன்னா ஒன்றும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இருப்பாங்க. இந்த ஒரு ஓவரால் இது இருக்கும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், பரவாயில்ல நம்ம இந்த கட்சியில் இருக்கோம், இந்த கட்சினால் இவ்வளோ பெனிஃபிட் ஆகிருக்கு,
52 லட்சம் பேருக்கு லேப்டாப். அப்போ 52 லட்சம் குடும்ப மாணவ மாணவிகளை எம்பவர் பண்ணியிருக்கோம். 52 லட்சம் இஸ் ஹியூஜ் நம்பர். டுடே தமிழ்நாடுஸ் பாப்புலேஷன் ஃபார் 8-9 crores இருக்குமா? 52 லட்சம் குடும்பங்கிறது டுடே. இப்போ நீங்கள் வந்து குடும்பமாக எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனை கோடி ரேஷன் கார்டு இருக்கும் தமிழ்நாட்டில்? ஒரு எப்படி வந்து 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் ரேஷன் கார்டுக்கு உங்களுக்கு வந்து லேப்டாப் போயிருக்கு. அப்போ அவ்வளோ பேரும் ஒரு இன்னைக்கு வந்து டெக் சாவியாக இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, டைப் ரைட்டிங் மட்டும் ஒழுங்காக அந்த பையனால் கற்றுக்க முடிஞ்சிருந்தா டைப் ரைட்டிங் வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி 15,000 சம்பளம் கிடைக்குது. அப்போ ஏதோ ஒரு ஸ்கில் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. ஒன்றும் இல்லை, வீடியோ எடிட்டிங் கற்றுருந்தா யூடியூபர் ஆகலாமே, என்ன வேணால் ஆகலாம். கரெக்டாக? ஸோ அந்த எம்பவர்மெண்ட்டை தான் வந்து அதிமுக கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கு. ஸோ எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேணும். இது மேடையில் பேசுகிற மாதிரி இருக்கும் கேட்டால். பட் இதுதாங்க முக்கியம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரோல்ஸ் ராய் கார்ஸில் போயிட்டுருக்கீங்க, அங்கே ஒருத்தர் சோத்துக்கே இல்லாமல் படுத்துட்டு இருந்தா எவ்வளோ தான் நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு பாதர் ஆகும்ல. கண்டிப்பாக அவங்க ரோல்ஸ் ராய்ஸில் போகணுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உழைச்சிங்க, நீங்கள் போகிறீங்க, பட் அட்லீஸ்ட் அவங்க பேசிக் உண்ண உணவு, உடுத்த உடை, படுக்கை இடம் அந்தளவு இருக்கிறாங்கிற அந்த பேலன்ஸ் பண்ணுறத அதிமுக தான் பண்ணியிருக்கு. அதை வெளியே கூட சொல்ல மாட்டோம். அதிமுக அதுதான் பிரச்சனை. ஆனால் திமுகவில் ரொம்ப ஆணவமாக கலைஞர் போட்ட பிச்சைலாம் இத்தனை பேர் ஜட்ஜாக இருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்லக்கூட விரும்பல. இந்த மாதிரி ஓசி பஸ்ஸில் தானே போனீங்க. அதாவது என்னமோ அவங்க சம்பாரித்து அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அவங்க பாக்கெட்லேருந்து கொடுத்த மாதிரி தான் பேசுவாங்க. மக்களோட வரி பணத்தை தானே எடுத்து கொடுக்குறீங்க. அது அவங்களே ட்ரஸ்ட் ஆரம்பித்து எடுத்து கொடுத்தா கூட அப்படிலாம் பேசக்கூடாது. ஆனால் அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் மக்களை, இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லா காரணத்துக்காகவும் அதிமுகவில் வந்து ஒரு எஸ் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புக்கு உதவும் இளைஞர் படை. எடப்பாடி ஐயா அவர்கள் ஒரு புல்லட் ஓட்டிட்டு இளைஞராக தான் இந்த இயக்கத்தில் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். நம்ம மறக்க முடியாது. தமிழக அரசியலில் ஏகப்பட்ட புது ஆர்டராக வந்திருக்காங்க. நாங்கள் தான் இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை காட்ட போகிறோம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கட்சியுமே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு கட்சியுமே யங்ஸ்டர்ஸ் போல எங்ககிட்ட மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வாய்ப்பே இல்லை. எந்த அளவுக்கு இளைஞர்கள் அதிகமாக கூட இருக்காங்க. ஆட்சிக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம சம்பளத்துக்கு கால் எடுக்கல. 116 பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எதனால இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க? மற்ற பார்ட்டியில் சும்மா ஒரு யூத் ஏறி பேசுறாங்க சொல்றாங்க. இங்கே யூத் ஏறி பேசுறா சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ யூத் இருக்காங்களே இங்க. How much is important? IT விங் எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு கட்சிக்கு, அண்ட் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட்? See, you like it or you don't like it. Digital intrusion is increasing day by day.